Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 749 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஜோரோ வந்து மாசா ஒரு சம்பவம் பண்ணான். அதை பார்த்துட்டு பாத்ரோமியெல்லாம் அசந்து போய் அவனை பாராட்டி தள்ளுவான். அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிட்டா கரெக்டான டைம்ல கரெக்டா வந்து நிக்கிறது ஜோரோ தான். அவன் லூஃபி கிட்ட நான் இவனை பாத்துக்கிறேன், ஓகே நீயே ஹேண்டில் பண்ணிக்க நீருவான். பெசட்டாவுக்கு ஜோரோவை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. உனக்கு 320 மில்லியன் பவுண்டி தானே, உன்னை கடைசியா பார்க்கும் போதே நான் அசால்ட்டா காலி பண்ணிருப்பேன், ஆனா என்ன ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டேன்பா. அட கப்பல்ல இருக்கும்போது சடனா வந்து அட்டாக் பண்ணானுல்ல, அதான் சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் ஆளுகிட்ட எல்லாம் சொல்லி இவன் ஒரு சப்ப பீசுப்பா ஒன்னத்துக்கு ஆக மாட்டான்னு கேவலப்படுத்தி சிரிப்பான். ஜோரோ எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டான். ஆனா பார்த்தலோமியோ பச்சையா கிளிப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஜோரோ சென்பாய பார்த்து இப்படி பேசுவீங்கடா விளக்கண்ணைகளான்னு. இனி அவனுக்கு பல்லெல்லாம் வெடுக்குன்னு புடுங்கி வாயில மண்ணல்லி போட்டுறேன்னு அடிக்கிறதுக்கு போவான். ஆனா லூஃபி வேண்டான்னு தடுத்துருவான். ஏன்னா அவன் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் இடையில பூந்து அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். இங்க ஜோரோ வாடா இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலான்னு சொல்றது மட்டும் இல்லாம தலையில துணியை கட்டிடுவான். அப்படின்னா இன்னைக்கு பெசட்டாவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம் தான். அவன் ஷோல்டர்ல வச்சிருக்க பீரங்கியை வச்சு சுடுறதுக்காக ரெடியா நிப்பான். இங்க ஜோரோ ஒத்த கத்தியில அவனை காலி பண்ணிடலான்னு ரெடியா நிப்பான். சுட்ட உடனே தாறு மாறா குண்டெல்லாம் வரும். எல்லாத்தையுமே அசால்ட்டா வெட்டி வீசிடுவான். இதுல மேட்டர் என்னன்னா அவன் சுட்ட அந்த கெனான் வந்து அதேசிவ் மெட்டீரியல், அதாவது அவன் மேல ஒட்டிக்கும். இதுக்கு முன்னாடி ஒட்டுச்சே அதே மாதிரி. அதே புறா நீ தொட்டுட்டு எடுத்தான்னு கேட்டா அட லூசு பயல, ஒரு ஸ்வாட்ஸ்மேனை பார்த்து கேட்கிற கேள்வி அடா இது டம்மி பீஸ்ன்னு கிண்டல் பண்ணுவானா. கின்னு பார்த்துட்டு இதை பண்ண முடியும்னா ஜோரோவால மட்டும்தான் முடியுமா. இங்க இந்த பெசட்டா அதான் மேலேயே படல தள்ளி போயிருச்சு அதானே அப்படின்ட்டு பின்னாடி அவனுக்கு ஆளுகளை பார்த்தா எல்லாம் பீதியில நிப்பானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி யாருமே அதை வெட்டி பார்த்தது இல்லையா, அதனால பயந்துட்டானுங்க. சரி இனி சோழிய முடிச்சிடலான்னு சொல்லி 3 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி பிளாக் ரோப் டிராகன் ட்விஸ்டர்னு சொல்லி ஒரே ஒரு பெரிய டொர்னேடோவே உருவாகும். அதுல 50 பேரும் சுத்தி அவனுக்கு அதே சிவல அவனுங்களே மாட்டி கண்ணா பின்னான்னு திருச்சிருவானுங்க. டிசையர் அவங்க ஆளுக கிட்ட இங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு கூட்டு போக சொல்லுவான். அவன் எங்க போறான்னு கேட்டா பில்லு கிட்ட சில விஷயத்த செட்டில் பண்ண வேண்டி இருக்குது, அதை முடிச்சுட்டு வரான்பா. நாங்களும் வரோம்னு சொன்னா கேட்க மாட்டான். ஏன்னா இந்த பிரச்சனையை நான் தான் ஆரம்பிச்சேன், நான் தான் முடிச்சாகணும்பா. அவங்களுக்கு இவளை தனியா அனுப்ப சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, பட் இருந்தாலும் போறேன்னு சொல்லிட்டால, சரி போ, ஆனா நீ திரும்பி வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணு, நீ வர்ற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு வேற சொல்லுவாங்க. அவளும் சரி ஓகே நான் கண்டிப்பா வரேன்னு சொன்ன உடனே எல்லாருமே அடிச்சு புடிச்சு போட்டு கிளம்பிடுவாங்க. இங்க பார்த்ரோமியோ என்னத்தை செட்டில் பண்ண போற, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டா உன் வேலையை பார்த்துட்டு போறியா, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்னு அவ பாட்டுக்கு போவா. ஏமா இன்னுமா அந்த முட்டாப்பையில நம்பிக்கிட்டு இருக்க, அவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு சொல்லுவானா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனா அவனுக்கு செட்டில் பண்றதுக்கு முன்னாடி லூஃபிக்கு சில விஷயத்த நான் செட்டில் பண்ணும்பா. என்ன பண்ண போறான்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம பையில எதிர்த்து பேசுறது, அசிங்கமா பேசுறது, திட்டுறது, கிழிக்கிறதுன்னு வஞ்சி செஞ்சால அது எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேப்பா. அட விடுமா, நீ தான் எனக்கு சாக்லேட் கொடுத்தில அதுக்கு சரியா போச்சுமா. லூஃபிக்கு தான் சாப்பாடு கொடுத்தா உயிரையே கொடுப்பானு. இப்ப என்னன்னா உசோப்பும் மத்தவங்களும் அங்க கப்பல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனிமீஸோட போட்டு எப்ப வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம், அதனால சட்டு புட்டுன்னு கிளம்புறதா நல்லதுன்னு அவளை விட்டுட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவ தான் ஏதோ செட்டில் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே, அவ இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு போட்டோன்னு கிளம்புனா போற வழியில திடீர்னு லாவா வந்து விழுந்து அந்த இடமே கொலாப்ஸ் ஆயிரும். கொஞ்சம் விட்டுருந்தா போதும் பொசுங்கி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றாங்கன்னா அது வேற யாரு, பில்லு தான். அவனுக்கு என்ன சந்தோஷம்னா ஜோரோ லூஃபி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா 820 மில்லியன் பெரி பவுண்டி லைஃப் லாங் செட்டில் ஆயிடலாம். இந்த சான்ஸை விட்டா இவனை புரிய முடியாதுன்னு இப்பவே புடிச்சிடலான்னு ஒத்தாளா வந்து நின்றுட்டு இருப்பான். பரவாயில்ல தில்லு தான். இப்போ கின்னும் ஜோரோவும் அந்த பக்கம் போயிட்டாங்க, லூஃபி பார்த்ரோமியோ தான் இந்த பக்கம் இருக்காங்க. அவன் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே போய் உசோப்பு மத்தவங்களை பாத்துக்க சொல்லுவான். இவன் சோழிய முடிச்சுட்டு வரேன்னுவானா. சரி ரைட்டுன்னு அவனும் கிளம்பிடுவானுங்க. இப்ப அவனுக்கு முதல் டார்கெட் நம்ம லூஃபி தான். ஏன்னா அவனுக்கு தான் 500 மில்லியன் பெரி பவுண்டி. ரெண்டாவது ஜோரோ மத்தவங்க எல்லாத்தையும் பாத்துக்கலான்னு இப்ப லூஃபியை தான் டார்கெட் பண்ணுவான். அதே நேரம் இங்க நம்மளு கப்பலை பார்த்தா அந்த வில்ல பயல்களோட ஆளுகள்லாம் கண்ட மேனிக்கு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க மட்டும் என்ன சும்மாவா, உசோப் இருக்கான், பிராங்கி இருக்கான், ரோபின் இருக்கா, சோ எல்லாம் மாத்தி அவங்க ஸ்டைல வச்சு பொலந்து கட்டுவாங்க. என்னதான் இவங்க அடிச்சாலும் அடுத்தடுத்த ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. எறும்பு கூட்டம் மாதிரி எங்க இருந்து வரானுன்னே தெரியல. லாக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னுமே லூஃபி வரலன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு. அதே நேரம் டிசைர் எல்லாத்திட்டையும் செட்டில் பண்ண போறேன்னு சொன்னவன் அதே மாதிரி அவங்கிட்டையும் சொல்லுவா. அவன் என்னைய பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட்னா பவுண்டீஸை கலெக்ட் பண்றது மட்டும்தான், அதுக்கு மேல நீ ஏதாச்சும் ஓவரா பண்ணினா உன்னை அப்படியே மொத்தமா சிலையா செதுக்கிடுவேமா. அட வீணா போனவனே, உன்னோட சபார்டினேட்டை நீ இப்படித்தான் பண்ணுவியான்னு கேட்டா என்ன தப்பு, அவங்க பவுண்டி எல்லாம் லூஃபி அண்ட் மத்தவங்களை விட கம்மியா தானே இருக்கு, அவங்கள வச்சுட்டு என்ன நாக்கு வலிக்கிறதா, இந்த வேலையை பண்றதுக்கு மட்டும்தான் அவங்க லாய்க்கி, அப்படி அவங்கள வேலை வாங்கினாதான் என்னோட ட்ரீமை நான் அச்சீவ் பண்ண முடியும்பா. என்னை காப்பாத்தும் போது சொன்னியே இந்த பைரட் யாராவையே நீ தான் ஆளணும்னு, அதுதானே சொல்லுடா விளக்கண்ண உடனே
அவன் சிரிச்சுக்கிட்டே எது நான் உன்னைய காப்பாத்தினா சைல்டிஷ் புவர் கேர்ள் உன்னால கேர்ள்ஸ் கேங்க லீட் பண்ண முடியுதுங்கிற கேபபிலிட்டி காண்டி தான் உன்னை நான் யூஸ் பண்ணிட்டது மத்தபடி எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு விளக்கணே இல்லாமா அப்பந்தான் அவளுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது அட சண்டால பயலே அப்ப நீ தான் கப்பல்ல வந்து எங்க எல்லாத்தையுமே சுட்டு தள்ளியா உண்மையை சொல்லுடான்னு கேப்பா அவன் தின்னுகிட்டே நான் தான் உன்னைய சுட்டு முங்க வச்சேன் நான் தான் உன்னைய காப்பாத்தினேன் எப்படி சிம்பத்தி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சா செமையா நடிச்சல்ல நான் நல்ல ஒரு ஆக்டரா வர வேண்டியது யூனோ அண்ட் நோக்கு ஒரு மேட்டர் தெரியுமா நீ ரொம்ப ரொம்ப சிம்பிள் மைண்டடா இருக்கிற ஒரு முட்டாளு உன்னை ஈஸியா ஏமாத்த முடியும் அப்படித்தான் ஏமாத்தி என்னோட கனவை நான் அச்சீவ் பண்றதுக்காக உன்னை ஒரு லாயலான நாயா நான் கூட வச்சுக்கிட்டேன் அதுக்கேத்த மாதிரியே நீ நல்லா வேலை பார்த்த சும்மா சொல்லக்கூடாது அவ்வளவுதான் அதுக்காக தான் யூஸ் பண்ணேன் மத்தபடி எல்லாம் உன் மேல அக்கறை சக்கரைன்னு ஒண்ணு இல்லாமா உன்னை பச்சை பச்சையா திட்டுவான் உன்னைய நான் மன்னிக்கவே மாட்டேன்னு ஆமா இவ சர்ச்சில் இருக்க ஃபாதர் என்னைய வந்து மன்னிக்க போறான்னு கிண்டல் பண்ணுவானா அவ கதறி கதறி அழுவா என்ன லூசுத்தனமா அழுதுகிட்டு இருக்கேன்னு இன்னும் கேவலப்படுத்துவான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லூஃபி டென்ஷன் ஆயிட்டான் லூஃபி டென்ஷன் ஆனா என்ன ஆகும் தெரியல ஃபர்ஸ்ட் முறப்பான் அதுக்கப்புறம் வச்சு துவப்பான் இப்ப லூஃபிக்கும் பில்லுக்கும் சண்டை பிச்சுக்க போது லூஃபி அந்த பில்ல போட்டு எப்படி கிளின்னு கிழிச்சு வீச போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் டாடா